சஸ்டைனபிள் மென்ஸ்ட்ரேஷனா என்னன்னா யூசிங் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் ஃபார் த பாடி அண்ட் ஃபார் த என்விரான்மெண்ட். இப்போ நம்ம மென்ஸ்ட்ரல் கப்ஸு, டிஸ்போசபிள் பீரியட் பேண்ட்ஸ் இல்லைனா காட்டன் பேட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இட் வில் நாட் ஹார்ம் த என்விரான்மெண்ட். அது இல்லாமல் நம்ம பிளாஸ்டிக் சானிட்டரி பேட்ஸ் இல்லை டேம்பூன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை இன்சினரேட்னு ஒரு ப்ராசஸ் மூலமாக தான் அழிப்பாங்க. இன்சினரேட் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்து இட் இஸ் கார்சினோஜெனிக். ஸோ அது வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் காஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் மென்ஸ்ட்ரல் கப்லாம் யூஸ் பண்ணோன்னா இட்ஸ் வெரி எக்கனாமிக்லி ஆல்சோ. ஒரு மென்ஸ்ட்ரல் கப் கேன் பி யூஸ் டு 5 years ஆல்சோ. நெக்ஸ்ட் திங் வந்துட்டு பீரியட்ஸ் அப்போ வந்து நம்ம மைல்டு கிராம்பி பெயின் இருக்கிறதுலாம் நார்மல் தான். அதை நம்ம ஓவர் கம் பண்ணதுக்கு மைல்டு எக்ஸசைஸ் பண்ணலாம். அது போக நம்ம மென்ஸ்ட்ரல் கப்ஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா யூ கேன் டூ எ ரொட்டீன் ஸ்விம்மிங், யோகா எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம அந்த டைம் நிறைய ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டியூரிங் பீரியட்ஸ் டைம். இது போக உங்களுக்கு ஏதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது இல்லைனா வந்துட்டு அன்யூஷுவல் பெயின், உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டியே பண்ண முடியாத அளவுக்கு பெயின் இருக்குன்னா யூ ஷுட் கன்சல்ட் அ கைனகாலஜிஸ்ட் அண்ட் எவாலுவேட் யுவர் செல்ஃப். தேங்க்யூ.